சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து பாட்டியை கேக் வெட்டலாம் வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு 80வது பிறந்தநாள், என்னோடய எல்லா பிறந்தநாளுமே முத்து என் கூடவே தான் இருப்பான். இன்றைக்கி இந்த பிறந்தநாள் என் பக்கத்துலேயே இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பேரன் வந்துடுவான், வரட்டும் அப்படிங்கிறாங்க. பாட்டி அவன்லாம் வரமாட்டான் பாட்டி, அவன் எங்கேயாவது சுற்றிட்டுருப்பான் வச்சுட்ருப்பான் அப்படிங்கிறாங்க மனோஜ். என்னடா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, 50க்கும் 100க்கும் எதுவும் பிளாட்ஃபாரத்தில் ஏதாவது ஸ்கிரிப்ட் வாங்க முடியுமான்னு பார்ப்பான். அவங்ககிட்ட இருக்க காசு 200 இருக்கும். அவன் ஏனே 500 மேலே சொல்லுவான் பிளாட்ஃபாரத்துலேயே. அப்படி இருக்கும்போது என்ன பரிசு வாங்கிடுவான் வச்சுருவான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. உடனே ரோகிணி குறுக்க பேசுகிறாங்க. அவர் சொல்ல என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறாரு, அவர் சாதாரண டிரைவர் தானே அப்படிங்கிறாங்க. உடனே என் புருஷன் சாதாரண டிரைவராக இருக்கலாம், அதுக்காக இப்படிலாம் பேசாதவங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க, முத்து வந்துடுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் வந்துடுவான்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான், வரவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் வந்து அவன் எங்கே பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்கானோ, எங்கே சரக்கில் மட்டையாகிட்டு இருக்கானோ தெரியல, அவன் வருது நேரமும் தெரியல, அவன் வந்த பிறகு தான் நீங்கள் கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேக்கு கெட்டிருந்த அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் வாயை வச்சுட்டு சும்மா இரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசலில் முத்து வந்துடுறாரு. டேய், பெரிய பிஸ்னஸ் மேனை, நீ சொல்லுறதெல்லாம் பழிக்காது, சரியா நான் வந்துட்டேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முத்து, இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, முக்கியமான ஒரு விருந்தாளை கூப்பிட போயிருந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படிங்கிறாங்க. இந்த நகைக்கடைக்காரர் வந்து என்னுடைய ரெகுலர் கஸ்டமர், அவர் தான் உங்கள் 80வது பிறந்த நாளுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரா, தான் கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. வர சொல்லு அப்படிங்க, வாங்கயா அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே மனோஜ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இவர்கிட்ட தானே நான் மீனாக நகையை கொண்டு விற்றேன், அவரையே கூப்பிட்டு வந்திருக்கானே, நம்ம பேசாமல் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் ஒரு மாஸ்க்கை எடுத்து போட்டுக்கிறாரு. இதை பார்த்த அந்த நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த தம்பி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கார், இந்த வீட்டுக்குள்ளேயுமே மாஸ்க் போட்டுதாரு, பரவாயில்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் படித்தவனை மாஸ்க் எடுறா முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் தானே இருக்கேன் மனோஜ், எடு, எல்லோரும் நான் கேக் வெட்டும்போது ஃபோட்டோ எடுக்கணும்ல, நீ என் பேரன் தானே, மாஸ்க் எடு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்காரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் மாஸ்க் முதல்ல எடுங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ரோகிணி இருக்கட்டும் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. நான் சொல்லுது நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இப்போ நான் மாஸ்க் போட்டால் தான் நல்லது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் மாஸ்க்கை தான் எடுத்து தொலையண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எடுத்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடா பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்துடுறாரு. மாஸ்க் எடுத்த உடனே நகைக்கடைக்காரர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. தம்பி நீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நீங்களா என்ன ஒரு மாதிரி கேட்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஒன்றுமில்ல, இந்த தம்பி வந்து ஒரு பழைய நகையை கொண்டு விற்றாரு, ஒரு தாலி கொடியும் ஒரு கம்மலும் 2 வளையல் ஜோடியும் கொண்டு விற்றாரு. விற்றுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எனக்கு நகை வேணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்துட்டு அவர் எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியில் அந்த மாடல் வந்து ஃபோட்டோ எடுத்து வேறு எடுத்துருந்தார். என்ன விஷயம்னு தெரில, இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் பாட்டிக்கு நகை வாங்கிட்டு தான் அப்படி செஞ்சாரான்னு தெரியல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், நீ வேணும் நகை இதானா அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி சரியாக பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்கன்னு முதல்ல கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நான் வந்து பர்சனலாக என் காரை தவிர்த்து நான் ஒரு காரில் போகிறேன்னா அது முத்து காராக தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையான ஆள். ஏன்னா நகைக்கடைக்காரங்க எல்லா கார்லேயும் நம்பிக்கையாக போயிட முடியாது. ஒரு நம்பிக்கையான பையன் அந்த முத்து காரில் போவேன் வருவேன். இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து எங்கள் பாட்டிக்கு 80வது பிறந்த நாள்னு சொல்லும் போது, சரி நம்மளுக்கும் பாட்டி மாதிரி தானே, ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த தம்பி நிற்கிறாரு. அந்த தம்பி யார் அப்படிங்கிறாங்க. அந்த வீணாக போனவன் எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனா தம்பி, உங்கள் அண்ணன் தான் வந்துட்டு என்கிட்ட அந்த தாலி கொடியும் விற்றாரு, வளையலையும் விற்றாரு, ஒரு கம்மல் ஜோடியும் விற்றாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. சுதா வேற வந்துட்டு இதை வந்து கவரிங்னு சொன்னாலும், அப்போ இதை கவரிங் தான் அந்த விஜயா வச்சுருக்காளா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க. டீ முட்டாள் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு மேலேண்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரூம் அடைச்சிக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறார். உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் மேலே கதவை திறங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி உங்கள் பையன் எப்படி பண்ணியிருக்காரு, உள் வீட்டிலே திருட தான் செய்வாரா, மீனா நகையை திருடி தான் வந்து அந்த கடையில் வச்சுருக்காரா, அதுக்கு பிறகு தான் கவரிங்கை வாங்கி வச்சு நீங்கள் 2 பேரும் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே, தெளிவாக சொல்கிறாங்களே, என்கிட்ட தான் கொண்டு நகையை கொடுத்தாங்க, நான் தான் பணத்தை கொடுத்தேன், மறுபடியும் நகை வேணும்னு சொன்னார், அந்த நகையை நாங்கள் உருக்கிட்டோன்னு சொன்னோம். இப்போ என்னன்னாக்கா இப்படி வந்து இருக்காங்க, இப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா சமாளிக்கிறாங்க.
முத்து தம்பி நான் பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது பாட்டிகிட்ட சொல்லுதாங்க, பாட்டி நான் மீதி உண்மையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. மீனா நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணது வந்து நான் எந்த வகையிலும் கோவப்படக்கூடாது, பாட்டி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான். நகை கடைக்காரரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன ஏன் இந்த நகை வந்து கவரிங்காக மாறிச்சின்னு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதை நான் வந்து கரெக்டாக ஆய்வு பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி கரெக்டான தீர்வோடு வந்திருக்கேன். சரியா? நடந்தது இதுதான். என்ன இந்த நகையை மாற்றுறதுக்கு மனோஜுக்கு இப்போ என்ன தேவை எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து யோசனை பண்ணேன். அப்போ யோசனை பண்ணும்போது தான் அப்போ மனோஜ் வந்து என் பொண்டாட்டி மீனாவுக்கு போட்ட நகையை வந்து கவரிங்காக மாற்றிருக்கான். அம்மா அந்த நகையை கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த நகையை வச்சு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வரும்போது தான் அவன் கடைக்கு போனேன். அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்லாம் கேட்கும்போது இப்போதைக்கு உங்கள் ஓனருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, ஒரு 4 லட்ச ரூபா கள்ள நோட்டை கொடுத்துட்டு ஃபர்னிச்சர் பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து எங்கள் ஓனர் வந்து ரொம்பவே சங்கடப்பட்டார். என்ன பண்ணி வந்து அதை கட்டினார் வச்சாருன்னு தெரியல. ஆனால் உடனே கட்டிட்டார். ஆனால் எங்கள் ஓனர் பெரிய திறமைசாலி தான், உடனே கட்டிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மனோஜுக்கு வந்து உடனே 4 லட்ச ரூபா பரட்டக்கூடிய சூழ்நிலையில் எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். அதுபோக அவங்க வீட்டம்மா 1 லட்ச ரூபா என் வீட்டுக்காருக்கு வந்து வருமானம் கிடச்சிருக்கு ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் அந்த பார்லரம்மா. அதுவும் எனக்கு சிந்தனையாக ஓடிச்சு. அப்போ என்ன தான் நடந்துச்சுன்னு யோசிக்கல. இப்படி நடந்திருக்கு போயிருக்குங்கும்போது அவங்க யார், இந்த கள்ள நோட்டு கொடுத்தவனே யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்கல. இதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஏமாற்றிருக்காங்க தம்பி, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்கள பற்றி இப்படி வேணா தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே தான் நான் வந்து விசாரிக்க ஆரம்பித்தேன். நானும் செல்வமும் எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சோம். ஒரு இடத்துல அவங்கள பற்றிய தகவல் கிடச்ச உடனே அவங்க எந்த ஸ்பாட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு போக முடிஞ்சிச்சு. நல்ல வேளை மனோஜை ஏமாத்தின அந்த பொருளெல்லாம் வந்துட்டு விற்காமல் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து சரி தம்பி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், தயவுசெய்து என்கிட்ட போலீஸ்கிட்ட சொல்லிடாத வச்சிடாதுன்னு சொல்லிட்டு பணத்தை தந்துட்டாங்க. அந்த 4 லட்ச ரூபா நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். அதை கொண்டு வந்து எப்படி நம்ம மீனா நகையை விற்று தானே இவன் இப்படி பண்ணியிருக்கான். சரி நம்ம அந்த நகையை விற்றுனாலும் பாட்டிக்கு ரெட்டவடம் சங்கிலி போடணும்னு சொல்லி தானே நம்ம வந்து நகை கடையில் போய் கேட்டோம். கேட்கும்போது தானே கவரிங்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நான் வந்து பாட்டிக்கு ரெட்டவடம் சங்கிலி வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நகை கடைக்கு போனேன். போகும்போது இவர் என்னுடைய ரெகுலர் கஸ்டமருங்கும்போது என்கிட்ட கேட்டார், என்ன விஷயமா தம்பி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பாட்டிக்கு வந்து 80வது பிறந்தநாள் சார், அதனால் வந்து ரெட்டவடம் சங்கிலி வேணும் அப்படிங்கும்போது, தம்பி பழமை மாறாமல் ஒரு மாடல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது போக 80வது பிறந்தநாள் உங்கள் பாட்டிக்குன்னு சொல்கிறீங்க, நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் வந்த பிறகு தான் தெரியுது அவர்கிட்ட தான் இவன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு இவர்கிட்ட தான் விற்றாருன்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிலேருந்து விஜயாலேருந்து எல்லாருமே ஷாக்காக நிற்கிறாங்க. உடனே பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாங்க. முத்து நீ வந்து படிக்கலை, நீ போலீஸாக தான் இல்லை, ஆனால் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே விசாரித்து காணாமல் போன பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு சம்மந்தமான லாபம் உள்ள பணத்தையும் வாங்கி இவன் பண்ண தில்லாலங்கடி வேலையும் வந்து தகுந்த நேரத்தில் எனக்கு நிரூபித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நான் தான் சொன்னேன் கோவப்படாமல் இருங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதனால் அவர் யார்கிட்டையுமே கேட்கல. பாட்டியோட ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பையன் கேட்கலான்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு அவர் வந்து எனக்கு மேலே பண்ண சத்தியத்தை வந்து மீறவும் இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதாண்டா என் பேரை முத்து, பார்த்தியாடா ரவி, அண்ணன் மனோஜ் என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா பார்லரம்மா, ஊர் பூரா வந்து சாயம் பூசி எல்லாரையும் ஒழுங்கு பண்ணுதை, உன் புருஷனால் ஒழுங்கு பண்ண முடியலையா அப்படிங்கிறாங்க. பாட்டி நானும் எவ்வளவோ அவர்கிட்ட வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நான் சொல்லி பார்த்துட்டேன், அவர் திருந்தவே மாட்டுறாரு, போகிற பக்கம் பார்த்தா இவர் கூட எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா என்னுடைய 60ஆம் கல்யாணத்தில் என்னுடைய 80வது பிறந்தநாளில் வந்து நீங்கள் இப்படியாம்மா பேசுவீங்க, இப்படி பேசாதீங்க, ஆனால் அவனை மாற சொல்லு, மாறலைன்னா சரி வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜீவா ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு. முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து ஒரு ஆஃபராக வரலாமா அப்படிங்கிறாங்க. தப்பான அதிகமாக எங்களுடைய பாட்டிக்கு 80வது பிறந்தநாள் எங்கள் வீட்டில் கொண்டாடுறோம், அதான் வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இன்னும் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. முத்து நானும் வரேனே அப்படிங்கிறாங்க. நீங்களும் வரீங்களா, எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் லொக்கேஷன் மட்டும் எனக்கு செல்லில் அனுப்புங்க, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்,
எனக்கும் யாரும் 80வது பிறந்த நாள்லையும் கலந்துக்கிட்டதில்லை. எனக்கு அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். அந்த 80 வயசுக்காரங்ககிட்ட எனக்கு ஆசீர்வாதம் வாங்கினா என் வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான். எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே நல்ல மனசு உள்ளவங்க மேடம். அதனால் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்பினோன்னே சொல்கிறாங்க, பாட்டி இங்கே பாருங்கள் எல்லா தில்லாலங்கடி வேலையும் வந்து அவன் பார்க்குறான் பாட்டி. கேட்டால் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கான். அவன் சொந்த உழைப்பில் அந்த பிஸ்னஸும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவன் மாமனார் கொடுத்த பணத்தில் பண்ணுதேன் வைக்கேன்னு சொல்லுதான். அதையுமே உருப்படியாக பண்ணி தொலைச்சான்னு. எது நல்ல பணம் எது கள்ள பணம்னு தெரியல. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் பில்லை வச்சு தான் தொழில் பண்ணணும், பில்லே போடாமல் பண்ணியிருக்கான். அதனால தான் இவன் கம்ப்ளைண்ட்டையும் போலீஸ் வந்து சட்டப்படி சரியாக விசாரிக்க முடியாமல் போகுது. போலீஸுக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இவன் வேலையே பார்த்துட்ருப்பாங்களா? ஏற்கனவே வந்து இவன் அப்பாட்ட உள்ள பணத்தை அடிச்சுட்டு போனால் அதான் ஏமாந்துட்டான்னு சொல்லி போலீஸில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதையாக போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவன் கதையை தான் பார்த்துட்ருக்கணும். அவங்களுக்கும் 1000 ஜோலி இருக்கும். அதை புரியாமல் பண்ணிகிட்ருக்கான் பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்த்து மீனா கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் வரமாட்டார், என் வீட்டுக்காரர் 500க்கும் 1000க்கும் பொருள் வாங்கிட்டு இருப்பார், அவர் கையில் 200 தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப எழுச்சியாக பேசுனீங்க ரோகிணி. இப்போ என் வீட்டுக்காரர் ரெட்டவடஞ்சங்கிலி வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் எல்லோரும் போட்டதை விட அந்த கிஃப்ட்டு தான் வந்து அதிக விலை உடையது. தன் பாட்டிக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. பாட்டி அது மட்டும் இல்லை, தாத்தாவோட ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை நான் சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எனக்கு மனசுக்கு பிடிச்சமான கிஃப்ட்டு யார் தருவாங்களோ அவங்களுக்கு பரிசு தருவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மனசுக்கு பிடித்தமான கிஃப்ட்டு வந்து உனக்கு தான் நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. உடனே நீனும் மீனாவும் வந்து ரூமில் போய் உழைச்சி பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பாட்டி அப்படிங்கிற, இல்லை நீங்கள் 2 பேரும் தனியாக தான் உழைச்சி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. என்னவாக இருக்கும், பார்சல் வேறு பெரிய பார்சலாக இருக்கு, ஒரு வேளை அவ்வளோ பணம்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேருக்கு தான் பரபரப்பாக கொடுத்தேன், இந்த குடும்பமே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அவங்க அது என்னன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படிங்கிறாரு முத்து. இல்லை முத்து, நீங்கள் ரூமில் போய் பாருங்கள், இப்போ அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த பரிசு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும், அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஏன்னா ஆனால் வந்து நீங்கள் ரூமில் தனியாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து இப்போ ரூம் அடைச்சிட்டு உட்காந்துருக்கான், அது என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் கதை திறடா அப்படின்ட்டு இருக்காங்க முத்து. இல்லை நான் திறக்க மாட்டேன், நான் திறந்தா நீ வந்து கண்டிப்பாக கோவப்படுவ, ஏற்கனவே சும்மா இருந்தாலும் நீ கை நீட்டுவ வைப்ப அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முட்டாள், இங்கே பாரு, என் பொண்டாட்டி அவன் மேலே என் பொண்டாட்டி மேலே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் வந்து உன் மேலே கை நீட்ட மாட்டேன். ஏன்னா பாட்டி போன பிறகு தான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நகைக்கடன் மூலமாக பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, வெளியே வா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை நம்பி நான் உள்ளே வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்போயும் அங்கே உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டிடுறாங்க. பாருங்கள் கதவை போட்டுறாங்க முத்து அப்படிங்கிறாங்க. ஏய் நீலாம் வாய் பேசாத, உங்ககிட்ட தான் நகை எப்படி அவன்கிட்ட போச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரி நடந்தது சொன்னாங்களா, இந்த மாதிரி கள்ள நோட்டு கொடுத்து பொருள் வாங்கிட்டாமா, நான் கம்பெனிக்காரங்களுக்கு பணம் கட்டணும், அப்படி கட்டலை அப்படின்னு சொன்னால் கம்பெனிக்காரங்க எனக்கு பொருள் தர மாட்டாங்க, இல்லைனா லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அது போக என்னோடய டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாமா, என்னால் கடன் நடத்த முடியாது. ரோகிணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவளும் என் கூட வாழ மாட்டாமா, அவள் ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா, நான் வரலன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தேன், அப்படி இருந்தால் நான் பிரயோஜனமாக இருந்திருக்கணும்லாமா, இப்படி நான் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாதானா இருக்கேன்னு சொன்னால் அவள் வந்து என் கூட வாழவே மாட்டாமா, அவங்க அப்பா இருக்க மலேசியாவுக்கே போயிடுவாம்மா, அப்புறம் வந்து நான் தனிமரமாயிருவேன், என் வாழ்க்கை எதிர்காலமே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒன்று தான் எனக்கு வேறு வழியெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வக்கனையாக பேசுகிறியா, உன் புருஷன்ட்ட கேட்டு ஒரு வேலை செஞ்சுருக்கியா? இந்த மீனாவோ இந்த சுருதியோ இந்த ரோகிணியோ புருஷனை கேட்காம ஏதாவது செய்தாங்களா, இல்லை செய்வாங்களா? சின்ன பிள்ளையிலேயே அவன் புருஷனை கேட்டுக்கிட்டு, அவன் புருஷன்கிட்ட ஒரு யோசனை கேட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டு செய்வாங்க. நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, அது உன் நகையை கொடுத்தா பரவாயில்லை, மீனா நகையை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை என் நகை நான் எப்பவுமே கழுத்தில் போட்டிருக்கோம்ல, அதை அவர் கண்டுபிடிச்சிருவார், மீனா நகை சும்மா தானே இருந்துச்சு, தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நகையை கொடுத்தல, அப்பமா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல, கவரிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை கவரிங் வந்து கொடுக்கத்தானத்தான் இருக்கும், நான் என் நகையை விற்று கொடுக்க முடியாதுல்ல அத்தை அப்படிங்கிறாங்க. ஓன நகையை விற்று கொடுக்க முடியாது, ஆனால் நான் வாங்கி போட்ட நகையை நீ விற்று கொடுப்பேன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அவன் பண்ண தில்லாலங்கடிக்கு அம்மா என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து அவன் பண்ண தில்லாலங்கடி வேலையில் 50% உங்கள் அம்மைக்கு தான் பங்கு இருக்குது,
உங்கள் அம்மா நகையை கொடுக்கலன்னா அவன் வைக்க போகிறதில்ல. அப்படி விற்று 2 பேரும் சேர்ந்து கவரிங் நகையை வாங்கி வச்சு எந்த உறுத்தலும் இல்லாமல் இப்படி இருக்காவா? அப்படி இப்படின்ட்டு இருக்கா. உடனே சுதா கேட்குறாங்க, இந்த மாதிரி சம்மந்தி நான் எவ்வளவோ சொன்னேன் மீனா கழுத்தில் இருக்குது கவரிங்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எல்லாருமே கவரிங் கிடையாது அப்படி இப்படின்னு இது போட்டிங்க. சம்மந்தி எனக்கு அப்போவே தெரியும் உங்கள் தில்லாலங்கடி வேலையில் தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுபோல் நீங்கள் பண்ணுறவங்க நாளைக்கு என் மகா நகை இந்த வீட்டில் தான் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு கவரிங் நகையை வாங்கி வச்சுருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. நான் கேட்குறது என்ன தப்பு இருக்குது? உங்கள் வீட்டில் உள்ள நகையை மீனா நகையை உங்கள் வீட்டம்மா வாங்கி வச்சுருக்காங்க, அதே நகையை வந்து கொண்டு விற்றுட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகையை வாங்கி வச்சு கவரிங் நகையை போட வச்சுருக்காங்க. என் பொண்ணும் எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 100 பவுன் நகைக்கு மேலே உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுருக்கு. அந்த 100 பவுன் நகையை மனோஜ்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு மனோஜ் விற்று நீ தொழில் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதை கவரிங்காக மாற்றி வச்சுருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி முடிக்கிறாங்க. ரவி முடிச்சோடனே ஸ்ருதி கேட்குறாங்க, ஸ்ருதி நம்ம நகையை செக் பண்ணி விற்றுறோமா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா நீ வந்து நம்ம வீட்டையே சந்தேகப்படுத அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை முத்து, நம்ம வீட்டில் வேறு யாருமே சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் மனோஜ் வந்து இப்படி பண்ணும்போது அதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரவி இப்படி சொல்கிறீங்க, அவர் வந்து ஏதோ பிஸ்னஸுக்காக தான் பண்ணிட்டாரு, மற்றபடி ஏன் அப்படி பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை நீ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, எனக்கும் அது பயமாக இருக்குது ரவி, அது என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அம்மா நினைக்கிறாங்க இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நகையை என்கிட்ட கொண்டா ஸ்ருதி, நான் செக் பண்ணிவிட்டு உனக்கு நான் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு நேராக போகிறாங்க. போனோடனே நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே தங்கம் தான். அப்போ ஸ்ருதி அம்மாவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வேணும், எப்படியாவது ஸ்ருதியை வந்து தனி கொடுத்துன்னு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு டேமேஜ் பண்ணணும்னு நினைக்காங்க. அப்போ அங்கேருந்து ஃபோன் அடிக்காங்க. ஸ்ருதி நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 50 பவுன் வந்து கவரிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மம்மி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் கவரிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அதே மாடல் ஒரு 50 பவுன் ரெடி பண்ணிடுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வராங்க, இந்த பாரு ஆசாரி எழுதி தந்துருக்காங்க 50 பவுன் கவரிங்கு, 50 பவுன் தான் தங்கம்னு சொல்லிட்டு, இந்த 50 பவுன் எங்கே போச்சு ஏது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, சம்மந்தி உங்கள் பையன் மனோஜை தவிர வேறு யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை, நகையை ஒழுங்காக வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரெலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டேக்காரு, வைக்க மாட்டார் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிறீங்க, மீனா நகையை எடுக்க தெரிஞ்சவருக்கு வந்து என் மகா நகையை எடுக்க தெரியாதா? அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நகையை தர சொல்லுங்க, இல்லை நான் போலீஸில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, டேய் மனோஜ் வெளியோடா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா நான் இவங்க நகையெல்லாம் எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. டேய் மீனா நகை எடுத்தவன் வந்து நீ ஸ்ருதி நகை எடுத்துக்க மாட்டேன், நகை வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் ஒழுங்கு மரியாதை நகை தரல அப்படின்னா நடக்கதே வேறு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி முடிக்கிறாங்க, மனோஜ் நகை எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீ கூட நம்ப மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் எந்த விஷயத்தையுமே நீங்கள் என்கிட்ட சொல்லுற மாதிரி இல்லை, இப்போ என்னன்னா ஸ்ருதி நகையை காங்கலங்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு மீனா நகையை நீங்கள் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. எதுதான் உண்மை எதுதான் பொய்ன்னு எனக்கு தெரியலை, ஆனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது மட்டும் சரி கிடையாது, அது மட்டும் தெரியுது, உங்களை நம்பி நான் வந்ததுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படிலாம் நினைக்காதேம்மா, மனோஜ் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாதும்மா, என்கிட்ட சொல்லி தான் எதனாலும் செய்வான், இந்த மீனா நகை வேணால் நான் கொடுத்தேன், அவன் வாங்கிட்டு போனது உண்மை, ஆனால் வந்து ஸ்ருதி நகை எடுக்கவே இல்லை, ஸ்ருதி நீ கூட நம்புதேம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆண்டி, இதனால் வரையிலும் இந்த வீட்டில் இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தேன், இந்த முத்து மீனாவை வந்து இங்கே என்ன தான் எதாவது நினச்சாலும் என்ன தான் எது பேசினாலும் நீங்கள் பேசினாலும் கூட அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையாக நடந்துக்கிறாங்க. ஆனால் மனோஜ் வந்து தன்னை வந்து பெருசாக தொழில் பண்ணுறேன்னு பெரிய பில்டப்பாக காட்டிக்கிட்டாலும், தான் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டாலும், ஆனால் வந்து இந்த மாதிரி சில்லறத்தனமாக ஈடுபடுறாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, இப்படி பண்ணுறவர் நாளைக்கு ஏதாவது பண்ணிவிட்டு நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இதை என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோகமாக இருக்கிற கோவத்தில் இருக்காங்க. என்னை பாட்டி சொல்கிறாங்க, மனோஜ் நீ பண்ண அசிங்கத்தினால இந்த வீட்டில் எல்லோரும் அசிங்கப்பட்டுருக்காங்க, என் பிள்ளை உங்கள்கிட்ட 27 லட்ச ரூபா தந்துருக்கான், அதை வச்சும் பிரயோஜனப்படுத்த தெரியல, அதை கொண்டும் ஏமாந்துருக்க, இப்படி இருக்கும்போது வந்து வீட்டில் உள்ள நகையை எடுத்துக்க ஒழுங்கு முறையாக நகையை கொடு வை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் ஜீவா வாசல் வந்துட்டு முத்து உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவாவை பார்த்தோன்னா ரோகிணியும் மனோஜும் திருதுன்னு முடிக்காங்க. மனோஜ் ரோகிணி இந்த விசேஷ வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜும் அவங்க ஒய்ஃப் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்கள தெரியுமா மேடம் அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ எங்கிட்டீங்க வந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. டேய் நான் முத்து அவங்க பாட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு அது வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது எங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டியா? முத்து அவங்க பாட்டின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்கிறதும் சரி தான், அவன் சொல்கிறதும் சரி தான், பாட்டி எங்கள் 2 பேருக்கும் தான், அவன் எங்கள் அண்ணன் தான் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் உங்கள் அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ்
நீ முத்தோட அண்ணனா எப்போ நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. டேய் முத்து இவ்வளோ எங்கடா வர சொன்னேன், இவ்வளோ ஒரு சீட்டிங்கடா, என்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போனது இவ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்குள்ள சொல்லிடுறாங்க. என்ன உன் பணத்தை நான் ஏமாற்றிட்டு போனேண்ணா? என்கிட்ட ஏமாற்றிட்டு போன பணத்தை நான் ஏமாற்றிட்டு போன பணத்தை நீ வாங்கலை, வட்டியும் முதலுமா? நீ என்கிட்ட வட்டிக்கு தந்துருந்த சரியா? 27 லட்ச ரூபா வட்டிக்கு தந்துருந்தேன். 3 லட்ச ரூபா வட்டியாக 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவை தந்து 30 லட்ச ரூபா தந்து கணக்கு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்களா சாட்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்தது தான் சாட்சியாக கையெழுத்து போட்டீங்க, உள்ளே நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்களும் உங்கள் வீட்டம்மா வாசல் நின்றீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது மேடம், நானும் என் வீட்டுக்காரரும் வாசல் நின்றோம், அப்போ நீங்கள் போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து கையெழுத்து கேட்டீங்க என் வீட்டுக்காரை, என் வீட்டுக்காரர் எதையுமே யோசிக்காமல் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எல்லாம் கரெக்டு தான், நான் 30 லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகி பெட்டில் உட்காந்துட்றாங்க. எப்பா 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 அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லங்கிறாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஓடி போய் தண்ணி கொண்டு கொடுக்காங்க. தண்ணியை குடிச்சு அப்படி மூச்சு விட முடியாமல் அப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் எங்கே அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து தூர போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க நான் வந்து உங்கள் பக்கத்தில் கூட வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என் ஈத்தால கூட வந்துடாத, பாரு எவ்வளோ அசிங்கம், சம்மந்தி வீட்டில் நீ அசிங்கப்படுத, அதுபோக வந்து என் பணத்தை உன் பையன் வந்து ஏமாற்றி அதை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டால் அவன் மாமா பணம் தந்தார் வச்சாருங்க. அப்போ நான் யார் தான் அவனுக்கு? உண்மைங்கிறது உன்கிட்ட இருக்கவே இருக்காதா அப்படி இப்படிங்கிறாங்க. எப்போ அம்மா புத்தி என்னவோ அதுதான் அவன்கிட்ட இருக்குது, புதுசாக வரலப்பா, அவனுக்கு வந்து என்னப்பா இவ்வளவு மோசமாகிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவோட செய்கை தான் அவனுக்கு வந்திருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நீனும் காலத்துக்கு ஏற்றாப்புல சொல்லிக்கிட்டு இருக்காத, வச்சுட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடிக்கிட்டு இரு சரியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நம்மளுக்கு சரியான கடுப்பாயிருது. ஜீவா சொல்கிறாங்க, முத்து இந்த வீட்டில் இவ்வளோ குழப்பம் நடக்கும் எனக்கு தெரியாது, உங்கள் பாட்டி 80வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்காங்க. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன், அந்த கிஃப்ட்டை பிடிங்க அப்படிங்கிறாங்க. மேடம் ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வீட்டுன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேன் முத்து, மனோஜ் நல்லவன் கிடையாது, நான் கொடுத்த பணத்தை வந்து அவங்க மாமனார் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதாக சொல்கிறீங்க, உண்மையிலே அவன் நல்லவன் கிடையாது, அதனால தான் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன், அவனை ஏமாற்றிக்கலாம் போல். அதே மாதிரி அவன்கிட்ட ஏமாத்தின பணம் 27 லட்ச ரூபா ப்ளஸ் வாங்கிட்டேன், 30 லட்ச ரூபா வாங்கிட்டேன். அதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே போகுது. இப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த வீட்டில் நான் இருந்தால் நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன் முத்து அப்படிங்கிறாங்க. மேடம் என்னையும் அவனால் தப்பாக நினைக்காதுங்க அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் அண்ணன் சொல்கிற மனோஜ் வந்து ஒன்றத்துக்காகாதவன், ஒரு திருடன், ஒரு நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் இந்த முத்து நம்பிக்கையானவன், நம்பினவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வான், பாசக்காரன். இந்த பாசக்காரனுக்காக நான் என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கேன். முத்துங்க பாருங்கள், இந்த வீட்டில் வந்து உங்கள் அண்ணன் தான் பெரிய ஆள், பிஸ்னஸ் பண்ணுறான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் வந்து எல்லோரும் பேச வச்சு பார்க்கும்போது டிரைவர் வேலை தான் பார்க்காங்க, இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இல்லை எத்தனை லட்சம்னாலும் நான் தரேன். இன்றைக்கி நான் கனடாவில் ஒரு பெரிய எல்லா தொழில் அதிபராக இருக்கேன் சரியா. நான் அந்த கடைசியாக வரும்போது கூட ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்தேன், உங்களுக்கு தெரியும், ஒரு இடம் வாங்க தான் வந்தேன். ஏன்னா ஒரு 3 கோடி ரூபாய் சொத்து முடிச்சுட்டு போக வழியில் தான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்தேன் சரிங்களா. ஆனால் வந்து உங்கள் அண்ணன் நல்லவன் கிடையாது, அவங்கள்ட்ட தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. சாரி மேடம் உங்கள் மனசு எதுவும் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, இங்கே வரதுனால வந்து என்னால் முடிஞ்ச உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மனோஜ் வந்து என் பணத்தை வாங்கிட்டு போய் நிம்மதியாக இருக்க மாட்டான்னு நினச்சேன், அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ் குறமொழி முடிச்சுட்டு இருக்காங்க. குறமொழி முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அண்ணாமலை எந்திரிச்சு வர்றாரு. டேய் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் அப்பா அந்த கூப்பிடாதான்னு சொல்லிட்டு இடுப்பில் உள்ள பெல்ட்டை உருவிட்டு வெளுன்னு வெளுக்காரு. எப்பா அப்படின்னு, எப்பாவா எம்மா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா எங்க விடுங்க. விஜயாவுக்கு 4 பூசை விடுது. உடனே அண்ணாமலை நீ இப்படி முன்னாடியே நீ 2 பேரையும் செஞ்சுதானே இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எம்மா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இவங்களுக்கு எவ்வளவோ சொல்லியாச்சு திருந்தவே மாட்டேங்காங்க, பாரு என் பணத்தை வச்சு இவங்க தொழில் பண்ணிவிட்டு மாமனார் பணம்னு இருக்கான், இதை இந்த பிள்ளையும் எங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி அந்த பிள்ளையும் சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா முத்து சொல்கிறாரு, எப்போ அங்கே பாருங்கள் அது ஜாடிக்கேற்ற மூடி, இந்த பிள்ளை சொந்தமாக தொழில் பண்ணாமையே நான் வந்துட்டு சொந்தமாக கடை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டே இதான் சாக்குன்னு சொல்லாத, ரோகிணி தான் கடை வச்சுருக்கா, அதான் உலகத்துக்குமே தெரியுமே, நான் தானே கடையை திறந்து வச்சேன், நீனும் தான் வந்தியே போனேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடையை விஜயா பார்லர்னு ஓப்பன் பண்ணது என்னமோ நிஜமாக தான், அன்னைக்கு ஓனர் என்னமோ அந்த அம்மா தான், இன்றைக்கி அந்த கடைக்கு ஓனர் இவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் வேறு பிரான்ச்சுக்கு இப்போ இதில் இணைச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அது இணைச்சாங்களோ இணைக்கலையோ, பார்லரை விற்றுட்டாங்க, அது வேறு ஓனரு, அந்த ஓனரும் என்னுடைய கஸ்டமர் தான், அவங்களையும் நான் வேணால் பாட்டியோட 80வது
வயசு இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வேணால் வர சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி வேண்டாம் 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 முத்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா உண்மையிலே நீ பார்லர் விற்றுட்டியா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ஒரு அவசர தேவைக்கு விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்கள் வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க, அதான் உடனே விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் வச்சு தந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் வச்சு தந்தீங்க, திடீர்னு என்கிட்ட 10,00,000 வேணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், அதான் பார்லர் விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, நீ பார்லரையும் விற்றுட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ மட்டும் இப்போ ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அப்பா ஜெயிலிருந்தப்போ ஏதாவது செய்வாரா அப்படிங்கிறாங்க. எப்போ அவனுக்கு 4 பூசை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையிலேருந்து பெல்ட்டை பிடுங்கி முத்து வந்து வெளுக்கிறதுக்கு தயாராகுதாரு. உடனே மீனா ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சத்தியம் பண்ணது நினைவு வந்தது, அந்த பெல்ட்டை கீழே போட்டுருந்தாரு. ஏன்னா என்னால் இந்த பிரச்சனையும் வராது, அது போக வந்துட்டு இன்றைக்கி வந்து மனோஜுக்கு பூசை கொடுத்தது அப்பா கணக்கு, என் கணக்கில் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை நான் தப்பாகவே நினைக்கல, இவ்வளோ சூழ்நிலை நடக்கும்போது வந்து நீங்கள் வந்து பூசை கொடுக்கலன்னா நீங்கள் மனசுனே கிடையாது, உங்கள் சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை பெல்ட் எடுத்து ஏழை சொந்த வீட்டிலே இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணிகிட்டு இருப்பேனே அப்படி இப்படின்னு இது பூசை பயங்கரமாக கொடுக்குறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாடகம் உங்கள் வீட்டில் சூப்பராக நடக்குது, இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, இப்போ என் மக 50 பவுன் நகைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த நகையை வச்சே சுருதியை என் வீட்டுக்கு கூட்டி போய் காமிக்கும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த 50 பவுன் நகை தராமா, யார் எடுக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனால் கவரிங்னு நீ சொல்லுத, ஆனால் இந்த 50 பவுன் நகையை நான் தரமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிங்க பாருங்கள், 50 பவுன் நகை எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியணும்ல, என் பிள்ளை இந்த வீட்டில் வாழுது, நாளைக்கு என் பிள்ளைக்கு இது அங்கே பாதுகாப்பு இல்லைல்ல அப்படி இப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சுருதின்னு சொல்கிறாங்க, பாட்டி எங்கள் அம்மா சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, எங்கள் அம்மா வந்து மீனா கழுத்தில் இருக்க நகை வந்து கவரிங்னு சொன்னாங்க, எல்லாருமே வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் எது சொல்லலாம்னு சொன்னீங்க, நான் கூட கேட்டேன் அம்மா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொன்னேன், அது கரெக்டு, ஆனால் வந்து எங்கள் அம்மா கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, எனக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது, ரவி இருக்கான், ரவி இருக்க வீடு வந்து எனக்கு சொந்தமான வீடு, இந்த மாதிரி நான் இருந்தேன், எங்கள் வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க, இங்கேருந்து அவங்க கூப்பிட்டு போய் அங்கேயே இருமா வைமான்னு சொன்னாங்க, ஆனால் நான் வந்து என் புருஷன் வீடு தான் வேணும், என் புருஷன் வீடு தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன், ஆனால் என் நகையை வந்து இந்த வீட்டில் மனோஜை தவிர வேறு யார் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, நான் வந்து எடுத்தது வந்து மீனா நகையை அம்மா தந்தாங்க, வாங்கி கொண்டு நான் வந்துட்டு அதை விற்றேன், வாஸ்தவம் தான், அப்பா 1,00,000 எடுத்தேன், வாஸ்தவம் தான், அப்பா 27,00,000 எடுத்துகிட்டு ஓடினேன், வாஸ்தவம் தான், அதையே வந்து நான் வந்து எங்கள் அப்பா பணத்தையே வச்சுக்கிட்டு நான் வந்து ரோகிணி அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதுவும் உண்மை தான், ஆனால் நான் சுருதி நகையை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இவ்வளவு செஞ்சவன் நீ ஏன்டா அதை செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ நம்புடா அப்படிங்கிறாங்க. உன்னை நான் வந்து எப்போவுமே நம்ப மாட்டேன் மனோஜ், ஒழுங்கு மரியாதையை நகையை கொடு, இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் முத்து மாதிரி வந்து கோவப்பட மாட்டேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முதுதொலி உரிச்சு நான் வந்து நகையை வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. மருமகனே இவர் வந்து எவ்வளவோ சொல்ல மாட்டாரு, நானும் அண்ணன்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கேன், இல்லைனா தான் வந்து நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்பட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் சுருதி வீட்டில் எவ்வளோ பண்பாக பேசுகிறாங்க, இப்படி இருக்கவங்க வீட்டில் நானும் இருக்க விரும்பலடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சுருதியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், ரைட்டு இப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மருமகனை நம்ம இந்த வீட்டில் இருக்கவங்க வாங்க கிளம்பிடுவோம், 50 பவுன் நகை போனால் போயிட்டு போகுது, என் பொண்ணுக்கு வந்து நாங்கள் எவ்வளவோ சேர்த்து வச்சுருக்கோம், அங்கே நான் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சோகமாக சுருதி ரவியும் போகிறாங்க. இங்கே சுதாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சுதா கார் வந்து வீட்டு முன்னாடி நிற்குது, சுதா இறங்கி போகிறாங்க. முதல்ல சுருதி ரவியும் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. உடனே சுதாட்ட கேட்குறாங்க, என்ன சுதா உன் மகளை வந்து தனியாக கூப்பிட்டு வந்து நான் வச்சுருன்னு சொல்லி பல நாள் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வைக்கிறாங்க, நீ இன்னும் ஒவ்வொரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்ருக்க, ஆக நட்டம் நம்மளுக்கு தான் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. யாருங்க சொன்னா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேலை செய்கிற அந்த வனஜா வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளனக்கா அப்படிங்கிறாங்க. வனஜா, கிரிஜா, தரகி 3 பேர் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 3 பேர் வராங்க. ஆரத்தியை கலைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஆரத்தியை கரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்க. ஆரத்தி கரைச்சி எடுத்து வராங்க. உடனே வாசுதேவன் கேட்குறாங்க, என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நம்ம மருமகனும் நம்ம மகளும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க நிரந்தரமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது சுதா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பையன் சொல்கிறேன், அவங்க நம்ம வீட்டோடு வந்துட்டாங்க, இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க, அதுக்குள்ளே சூழலை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. சுதா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. உண்மைதாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட கூட்டி போகிறாங்க. காரை திறந்து வராங்க. ரவியும் சுருதியும் இதை பார்த்தோன்னே வாசுதேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மனே வா, ரொம்ப சந்தோஷம், முளை வா அப்படிங்கிறாங்க. அச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க,
அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எவ்வளவோ சொல்லி நீங்கள் கடைசியாக நான் வந்து வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா, நம்ம நீ வீட்டுக்கு வந்ததே போதும், அம்மனே வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க ரூமில் கொண்டு விட்றாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆசைன்னு சொல்கிறாங்க, சுதா என்னென்ன சமைக்கணுமோ அத்தனையும் சமைங்க, நான் இன்றைக்கி லீவ் போட போகிறேன், இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு மாதமாக லீவ் போடுங்க, ஒவ்வொரு நாளும் என்ஜாய் தான் பண்ணணும், மாப்பிள்ளை சுதா மாப்பிள்ளை நம்ம சுருதி நம்ம எல்லாருமே வந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இங்கே இருந்தாங்கன்னா வீட்டில் நடந்தே அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அதையே யோசனையில் அவங்க இருக்கக்கூடாது, எல்லாமே மாறி நம்ம பிள்ளையாகவே அவங்க மாறணும், டபார்னு அவங்க இருக்கும் போதே ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சொல்லுது சார் தான் சுதா, வாட்டி விட்டுட்டோம், இப்போ 2வது வாட்டி விடவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. என் 80வது பிறந்த நாளுக்கு இப்படி நடக்கணும், பாரு சுருதி பிள்ளை வெகுளியாக எல்லாம் பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் வருவா, அந்த பிள்ளையே அம்மா வீட்டுக்கு கூட்டி போயிட்டா, இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் எந்த பிள்ளையும் போகத்தான் செய்வான், 50 பவுன் நகைன்னு அன்றைக்கி ரேட் என்னாச்சு, அந்த நகை என்னடா செஞ்ச மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி இவன் இப்படி கேட்டால் சரி வர மாட்டான், போலீஸில் பேசாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், போலீஸ் விசாரிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம குடும்பத்தை தான் அவமானம்னு சொல்லிட்டு நான் பலமுறை நினச்சேன், ஆனால் இப்பேற்பட்டவன் இந்த வீட்டில் இருந்தாலும் நான் வீட்டுக்கு நல்லது கிடையாது, ஒன்று வீட்டு விட்டு வெளில போக சொல்லு முத்து அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா சொன்னது கேட்டியா, ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஏன்டா போகணும், வந்து வீட்டில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, இல்லை வீட்டில் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை 2 பூசை கொடுக்குறாங்க. ஒழுங்கு மரியாதை நீனும் உன் பொண்டாட்டி வெளியே போயிருங்க, என்ன உன் பொண்டாட்டி கோடீஸ்வரி இல்லையா, இன்னும் உன் பொண்டாட்டி வச்சு எதுவும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் வச்சு ஆக போகிறதில்ல, வேஸ்ட்டா சுத்த வேஸ்ட்டுடா, உன்னை நம்பி நான் வந்து அசிங்கப்பட்டு தான் மிச்சம், அந்த முத்து மீனா முன்னாடி நான் அசிங்கப்பட்டுருக்கேன், என் சம்மந்தி எவ்வளோ நீ அசிங்கப்படுத்தி போனாங்க பார்த்துடல, என் பணக்கார மருமக சுருதி உங்களால் போயிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, ரோகிணியும் பெரிய பணக்காரி தாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் படா அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே போய் நிற்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம இப்படி ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா அசிங்கமாக இருக்கும், கார் எடுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போய் நிற்காங்க வாசலில். உடனே வித்யா சொல்கிறாங்க, இன்னும் புருஷன் வந்திருக்கீங்க, இது விசேஷமாக 80வது பிறந்தநாள் அங்கே கொண்டாடாமல் இங்கே வந்து நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்டி உன் புருஷன் இவ்வளோ தேவையில்லாத வேலை செய்கிறாரு, அந்த சுருதி நகையை யாரை எடுத்து தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. நீயும் லூஸ் மாதிரி பேசாத, அந்த ஜீவாட்ட வேணா பணம் தான் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. சரி அந்த கடைச்சாவிலாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ் கடைச்சாவி எடுத்தீங்களா, அப்படி எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க மனோஜ். இந்த மாதிரி நான் கடைச்சாவி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டிட்டு வந்து கோபப்பட மாட்டேன் வைக்கணும்னு சொன்னேன், மறுபடியும் எனக்கு கோபப்பட வச்சிடாத, போயிட்டு வா, நான் கோபப்பட்ட வகையில் போதும் அப்படிங்கிறாங்க. கடைச்சாவி வேணும் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து சொல்கிறாரு, யார் கடைச்சாவி உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன் கடைச்சாவி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிச்சிட்டு எப்படி உன் கடையாகும், கடை வந்து எங்கள் அப்பா கடை, சரியா போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கப்பா, இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு வெளில போனாலும் என் கடைச்சாவி தர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, உன் கடைச்சாவி கிடையாது தம்பி, அது இந்த குடும்பத்துக்கானது, சரியா கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, டேய் நீ இந்த வீட்டு பக்கத்தில் நீ வரக்கூடாது, நான் பயந்து வெளியே போடா அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்களுமா இப்படி பேசுகிறீங்க, நான் தானே அப்படி பேசுகிறேன், இந்த வீடு வந்து சின்ன பண்ணமான காரணம் நீ தான், இந்த முத்து தான் சேட்டை பண்ணுறான், குடிக்கிறான், அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு சொல்லி உனத்துக்காக பேசிகிட்டு இருந்தேன், இவ்வளோ படித்து நீ என்னடா புத்தி படித்த, உங்கள் அப்பா மனத்தில் கடையை ஆரம்பித்து உங்கள் மாமனார் போனாங்க, இப்போ தாப்பா மனத்தில் ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அதை நீ வந்து உங்கள் அப்பான்ட்ட சொல்லி ஆரம்பித்தா சரின்னு இருக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வந்து சொல்லணுன்னு தான் நினச்சேன், நீ தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அவள் அடுத்த வீட்டில் பிறந்தவடா, நீங்கள் எல்லாம் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, ஒரு தாப்புன்னு பிறந்தவங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடாதுன்னு உங்களுக்கு அருமை இல்லையா, ஏன் என் பேரப்பேத்தியில் வர முடியலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இங்கே வரேன்ல, எனக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னா வரேன், உங்களெல்லாம் பார்த்தாவது ஒரு சந்தோஷங்கிறது தான் வரேன், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசாகிட்டு நான் வந்து காலகாலத்தில் பேரனோ பூட்டனோ பேரனோ பூட்டியோ பூட்டனையோ பார்த்துட்டு நான் சந்தோஷமாக போக போகிறேன், ஆனால் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்கீங்க, முத்து வந்து குறை சொல்லியிருந்தீங்க, முத்து தாண்டா இப்போ கரெக்டாக இருக்கான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் சொன்னீங்க, எதுவுமே வந்து உங்கள் பணத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலை, மாமா பணத்தில் தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் இப்போ உங்கள்கிட்ட இல்லை, இனிமையாவது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் ரொம்ப சோகமாக அங்கே வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. இன்னும் என்ன மனோஜ் சாவி எங்கே, கடை சாவி எங்கே அப்படிங்கிறாங்க. தரமாட்டாங்களாம், கடை இன்னும் வந்துட்டு அவங்க தான் நடத்துவாங்களாம் அப்படிங்கிறாங்க. யார் முத்தா நடத்துவானா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா ஃபேமிலிலேருந்து நடத்துவாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் வரும்போதே சாவி எடுத்துகிட்டு வந்துருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நான் வரும்போது அவசரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை நேராக மனோஜும் ரோகிணியும் போலீஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி என் கடை சாவியை வச்சுட்டு தரமாட்டேங்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் விசாரிக்க வராங்க. இங்கே முத்துனா யார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருங்கங்க எங்கேயோ சண்டை போட்டு வந்திருக்கான், இப்போ வந்து போலீஸ் வந்திருக்காங்க, நீங்கள் மனோஜ் தான் குறை சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் பெத்த பிள்ளை எதுவுமே சரியில்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க போலீஸ்ட்டு, என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க கடை சாவி நீங்கள் வச்சுட்டு கொடுக்க மாட்டீங்களா, அவர் சுய உழைப்பில் ஆரம்பித்த கடையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் தப்பு பண்ணிவிட்டு சிரிக்கிறியா அப்படிங்கிறாங்க. சார் அந்த கடை வந்து எங்கள் அப்பாவுடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது சார், அவன் வந்து அதை எங்கள் அப்பா பணத்தை வாங்கிட்டு அதை என் மாமனார் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் சார், அதுக்கு எல்லா ஆதாரமும் நாங்கள் இப்போ உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி பண்ணுங்கள், ஸ்டேஷனில் கொண்டு அதை ஒப்படைங்க, என்ன ஒப்படைக்கலை அப்படின்னா நாங்கள் உங்களை கைது பண்ணுவோம், அப்படி நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீண் புகார் கொடுத்ததுக்கு அந்த பையனை கம்மி இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் நீங்கள் அந்த பையனை கைது பண்ணதுக்கு உள்ள வேலை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக ஃபோன் அடிக்கிறாங்க ஜீவா மேடத்துக்கு. ஜீவா மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை வீட்டில் சரியாக உபசரிக்க முடியல, நீங்களும் போயிட்டீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல முத்து, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் மேடம் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா, அவன் இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பான் முத்து, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எல்லா ஆதாரமும் அனுப்புகிறேன், எனக்கு அவன் அக்கௌண்ட்லேருந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் எனக்கு வந்தது, அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் கொடுத்தது, என்ன எல்லா ரிசிப்ட்டுமே அனுப்புகிறேன், உங்கள் அப்பா அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அப்பா செக் கொடுத்தது, கலெக்ஷன் போட்டது எல்லாத்துக்குள்ள ரிசிப்ட்டுமே என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த காப்பீஸோட நேராக அட்வொகேட்டோட ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அண்ணாமலையும் பின்னாடியே வராங்க. வரும்போது பார்த்துட்டு, உங்கள் அப்பா தான் இந்த பணத்தினுடைய ஓனரு, நீ வந்து அதை எடுத்துக்கிட்டு நீ வந்து கடன் சொல்லிக்கிட்டு இருக்கியோ, நீ எங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்கியிருக்க, நாங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்று உள்ள வைக்கும் பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு கேட்குறாங்க, தம்பி நான் உங்களை ரிமாண்ட் பண்ணி வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப யோசனை பண்ணுறாரு. சார் இவன் இவ்வளோ பண்ணிட்டான், கூட பிறந்தவனா போனான், விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரதே ஒரு மாதிரி நினைப்போம், அவன் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் சார், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நீங்கள் வந்து அவன் வழக்கு போட்டு உள்ளே வைங்க அப்படிங்கிறாங்க. எப்போ வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து அவன் தெரிந்தானே இதான் வழி, உள்ளே போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. எப்போ நல்லா இருப்பீங்க, தயவுசெய்து உள்ளே அனுப்பிடாதங்க, கடையை கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் அப்பான்ல நீ தயவுசெய்து கூப்பிட்றாத, பாரு என் பணத்தில் கடையை ஆரம்பித்து உன் மாமனார் ஒன்றுன்னு சொன்னேன், இப்போ நான் ஸ்டேஷனில் வந்து உன் கடைச்சாவே தரமாட்டேக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கேன், இப்போ ஏற்பட்ட நீ வந்து எனக்கு பிள்ளையாக இருந்ததில் எனக்கு அர்த்தமே இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா வந்து டேய் மனோஜ் நீ இந்தளவுக்கு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல, நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டேடா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் சுருதி நகை எடுத்துருந்தா கொடுத்துருடா, அதையாவது கொடுத்து சமாளித்து இந்த வீட்டுக்கு மறுபடியும் நான் இது ஏதாவது வழி பண்ணுறேன்டா அப்படிங்கிறாங்க. நம்மளை விஜயாவை பார்க்குறாங்க. மனோஜ் தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நானோ முத்தோ மீனாவோ இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், அதுக்கு நீ சம்மதம் அப்படின்னு சொன்னால் மனோஜை நீ வீட்டுக்குள்ளே கூட்டி வா அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே அம்மா என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் தான் எப்படியாவது பேசி நீ வீட்டுக்குள்ளே மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தல, என்கிட்ட கூட நீ உள்ளது சொல்கிறேடா, சுருதி நகை எடுத்து என்னடா செஞ்ச அப்படிங்கிறேம்மா, உண்மையிலேயே நான் சுருதி நகை எடுக்கலை அப்படிங்கிறாங்க. டேய் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக சுருதி நகையை கொண்டு கொடுத்து வீட்டுக்குள்ள வர வழியை பாரு, இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சுருதி நகை எங்கெங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ கூட நம்ப மாட்டியா, நான் சுருதி நகையை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் மீனா நகையை எடுத்திருக்கீங்க, எடுக்கும்போது கூட என்கிட்ட சொல்லலை, எதுவும் செய்யலை, அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணியிருக்கீங்க, இப்படி இருக்கும்போது வந்து சுருதி நகையை வச்சு என்ன பண்ணீங்க, தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் தான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, எங்கள் நேரத்தை வீணாக்கி நாங்கள் அங்கே அலைய விட்ருக்கீங்க, அது போக உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லி எதிர்பார்த்து சொன்னதுனால விட்டு போகிறேன், ஏன்னா ஒழுங்கு மரியாதை ஸ்டேஷன் விட்டு வெளில போயிருங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கேஸை போட்டு புருஷன் முன்னாடி உள்ளே அடைச்சி விட்டுலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று சரி சார் சாரி சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க வித்யா வீட்டுக்கு. ஒன்று வித்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காத ரோகிணி, நீ தனியாக வந்தால் எத்தனை நாள் இரு, உன் புருஷன் ஜென்ஸு அவங்க வந்து இருந்தாங்கன்னா வீட்டை தப்பாக பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் சரி வராது, நீ வேறு எங்கேயாவது வீட்டு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு எங்கே போனே தெரியல, நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம வந்துட்டு பணக்காரி இல்லை ஏழைன்னு தெரிஞ்சுப்போம், அது போக என்ன மலேசியா கிடையாது குமரிப்பாளையம் தான் தெரிஞ்சுப்போம், எங்கே போகணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வேலை பார்க்குற ஒரு பிள்ளைக்கு அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி உனக்கு ஒரு வீடு சும்மா இருக்குல்ல, அது எனக்கு அந்த சாவி வேணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவியை கொண்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. 2 ரூம் தான் இருக்குது. இதை பார்த்து மனோஜ் சொல்கிறார், நம்ம வீடு எவ்வளோ பெரிய வீடு, 2 ரூமில் நம்ம எப்படி புழங்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் அடங்கவே மாட்டிங்களா, உங்கள் மேலே வந்து எவ்வளோ பழிலாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் அதை வந்து நான் செய்யலை வைக்கல, நீங்கள் வந்து அதை நிரூபிக்கணும், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன ரூமில் இருக்க முடியாது வைக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது, நம்ம இழந்த பிஸ்னஸ் எப்படி மீட்கிறது, அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இனிமேல் முத்துவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அந்த கடையை நம்ம தரமாட்டாங்க, நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம், ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்தால் கூட தந்துருப்பாங்க,
அப்போ எதுக்கு மனோஜ் போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்டேஷன்னு சொன்னால் அப்பா அசிங்கப்பட்டு தந்துடுவார்னு தான் நினச்சேன். ஆனால் அப்பா இவ்வளோ பில்டப்பாக வக்கீலையும் கூப்பிட்டு வந்து இவ்வளோ ஆதாரத்தோடு வந்து முத்துவும் அப்பாவும் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. முத்து சாதாரண கை நாட்டு அவன் இவ்வளோ ஆதாரத்தை தட்டிட்டானே அப்படிங்கிறாங்க. அவனாக தட்டியிருக்கான். அந்த ஜீவா நம்மளை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த ஜீவாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்றைக்கி நிலைமையில் அவள் பெரிய பணக்காரியாக இருக்கா, அவளுக்கு இல்லைனாலும் பண்ண முடியும். அவளுக்கு சப்போர்ட்டாக முத்து இருக்கா, நீங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து நம்ம செய்யக்கூடியது ஒன்று தான். அந்த நகையை வந்து நீங்கள் எடுக்கலைன்னா நிரூபிக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா அந்த நகையை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. ரவி இப்படி அங்கே தனி கொடுத்தன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரவி ஃபோன் எடுக்கல, 2வது ஃபோன் எடுக்கிறாங்க. என்னடா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பாத்ரூமில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவன் மாமனார் வீட்டில் போய் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சுருதி நகையை அந்த மனோஜ் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அவன் பாட்டில் இப்படி வந்து இழந்திருக்கான்ப்பா. 50 பவுன் என்னப்பா ஆச்சு, அவங்க வீட்டில் கேட்பாங்களாப்பா அப்படி இப்படின்னு. நான் சொல்கிறது சரிதான், அவனை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. ஏன்னா நீ வீட்டில் வந்து இரு. அது நகையை அவன் எடுக்கலைங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 பேர் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஒரு வேளை திருடனா யாராவது எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் திருடன் இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, அவன் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் எடுக்காமல் நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் அவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவ்வளோதான். சந்தேகம் வந்து முடிவு கிடையாதுல்ல, அதனால் நம்ம பார்ப்போம். சுதிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. அங்கிள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு, அந்த மனோஜ் இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ போனேன். மனோஜை அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாச்சு, நீனும் ரவியும் கிளம்பி வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த வாசுதேவன் கேட்குறாங்க, எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே தான் வந்து உனக்கு சரியில்லையே அப்படிங்கிறாங்க. அந்த மனோஜை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க அங்கிளும் ஆண்டியும் அப்படிங்கிறாங்க. அவங்க நடிக்கிறாங்க. அண்ணாமலை நடிப்புக்காரன் நடிக்காரு, அவங்க வீட்டம்மா அப்படி தான் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை மரியாதையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன மரியாதை? உங்கள் அப்பா தானே வந்து நான் பணக்கார பொண்ணு, அவளை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நான் சொத்து எல்லாம் வரும், அவங்க பணம் பூரா அவங்க கைக்கு வந்துடும், என்கிட்ட அவங்க அந்த வாஸ்தவன் தோற்ற மாதிரி ஆயிடுவாங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா செய்ய சொன்னது, அதனால தான் நீ செஞ்சே வச்ச அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற. மாப்பிள்ளை என் வீட்டுக்கார் எவ்வளோ பெரிய ஆள், நீ கை நீட்டி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, மாமா என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணி தானே வந்து சுதியை லவ் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நீங்கள் பண்ணீங்க தம்பி. இப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எங்கள் பொண்ணை கட்டிட்டீங்க, இப்படி எங்களுக்கு பிடிக்கலையோ எங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எங்கள் வீட்டோட இருங்க, உங்களுக்கு என்னென்னாலும் செய்ய தயாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டோட வரணும்னு சொல்லி தான் இவ்வளோ இது பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட சொல்கிறாங்க, 50 பவுன் நகையை எங்கள் பொண்ணு நகையை காங்கலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் வந்து கடையில் போய் செக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு போனீங்க, வரும்போது நீங்களாக ஒரு பில் எடுத்துகிட்டு வந்துட்டு 50 பவுன் காங்கலன்னு சொன்னீங்க. நான் கூட அப்போ நான் சரி ரைட்டு, அத்தை சொல்லி சரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நகையை வந்து நீங்கள் தான் வந்து உண்மையான நகையை வந்து காவரின்னு சொல்லியிருப்பீங்க, ஆளை செட் பண்ணி வந்துட்டு அது போலின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மருமகன் அந்த பில்லு வேணா இருக்குது, அந்த கடையில் வேணாலும் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பில்லை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சுதா திருதுன்னு முடிக்காங்க. ஆக ஒரு விளைவி கேட்டுருவோம், நம்ம பணத்தை கொடுத்து அந்த சரியாக ரெடி பண்ண சொன்னோம், மறுபடி யாராவது அதை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் அண்ணன் திருடன் மனோஜ் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. நீங்கள் மனோஜ் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எங்கள் அப்பாவையோ எங்கள் வீட்டில் வேறு யாரையோ பேச நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுதி சொல்கிறாங்க, மம்மி இங்கே பாரு, நீ சொல்கிறது வந்து எனக்கு ஏற்றுக்கிற முடியல, மனோஜ் வந்து பண்ணாரோ பண்ணலையோ, மனோஜ் அந்த வீட்டில் இல்லை, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிற, அவன் மனோஜ் வரமாட்டாரா, வந்த அப்புறம் எதுவும் கை வேலையை காட்ட மாட்டாங்களா, அதனால் ஒழுங்கு மரியாதை இங்கேயே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மம்மி, நான் சின்ன பிள்ளை கிடையாது, எனக்கு எங்கே இருக்கணும் ஏது இருக்குன்னு எனக்கு தெரியும், அங்கே இருந்தால் தான் எனக்கு பாதுகாப்புன்னு தெரியும். உங்கள் வீட்டிலேருந்து 2 நாள் நான் போனதுக்கே வந்து அந்த பைஜு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணான், அதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும்போது முத்து தான் வந்து என்னை காப்பாற்றினார். அப்படி இருக்கும்போது முத்து அந்த வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சுற்றி நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா திருந்த மாட்டோமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு. அண்ணாமலை வீட்டில் ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலைக்கு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டே ரவி நீ அங்கேயே இருந்துருன்னு பார்த்தேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, பாட்டி மனோஜ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம், மனோஜ் தான் போயிட்டார்ல, இனிமேல் வந்து மனோஜ் வந்தால் தான் நாங்கள் போவோம், மற்றபடி மனோஜ் இந்த வீட்டுக்கு வரோன்னா போகவே மாட்டோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ வந்துட்டேம்மா ரொம்ப சந்தோஷம், மனோஜ்லாம் எடுத்துருக்க மாட்டாமா, ஏம்மா மனோஜ் வரக்கூடாதுன்னு நினைக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை நான் சின்ன தப்பா விஜயா அப்படிங்கிறாங்க பாட்டி. நான் 50 பவுன் நகையை வந்து
அந்த சுதாவுக்கு கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நாச்சார் இன்னும் 2-3 நாளில் கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வேறு, மனோஜ் எடுத்துருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நகையை செக் பண்ணி பார்த்தா ஆசாரி தப்பாக சொல்லியிருக்காரா, இல்லைன்னா ஸ்ருதி அம்மா தான் தப்பாக சொல்லியிருக்காங்களா? நம்ம எப்படினாலும் நம்ம வீட்டில் ஒரு நகை காணாமல் போச்சுன்னா நம்ம தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதாம்மா, என்கிட்ட தான் இப்போ கொஞ்சம் பணம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை, நம்ம பூர்வீக நகை தான் இருக்குது, அதை நம்ம விற்று புது நகையாக ஸ்ருதிக்கு எந்த மாடல் வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவோம், அதை அவங்க அம்மாட்ட சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்கு இன்னொரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பிள்ளை கொண்டு வந்து நகையை நம்ம வீணாக்குவானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இந்த சம்மந்தியும் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க. அதுபோக மனோஜும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, நம்ம வீட்டில் என்ன நிலைமை இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் முத்து மீனா தான் காரணம்னு சொல்லிட்டு, ஏ மீனா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன மீனான்னு கத்திட்டு இருக்க? இல்லைப்பா, இல்லாத வீடு தூசியாக இருக்குது அப்படின்னு. தூசியாக இருந்தால் நீ தூரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் நான் போய் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஸ்ருதி வந்தோடனே கேள்விப்பட்டுட்டு மீனா ஓடி போய், ஸ்ருதி எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, நான் போய் கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, ஆனாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா வீட்டில் இருக்க, எதாக இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அது இன்னமும் உண்மை தான், கல்யாணம் முடிச்ச பிறகு நம்ம கல்யாணம் முடிச்ச வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மீனா, எனக்கு பாதுகாப்புன்னா அது இங்கே இருந்தால் தான், எங்கள் வீட்டில் அது இருக்காது, பணம் வேணால் இருக்கும், எங்களை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் உண்மையான அன்பு இருக்காது. உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நேருக்கு இடத்துல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவிட்ட, டேய் ரொம்ப நன்றிடா, அப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாரா, நீ வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா அப்படிங்கிறாரு முத்து ரவிட்ட. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் அது பொண்ணு கட்டின வீடு அங்கே போய் இருக்குது, நம்மளுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, 2 பேரும் உள்ள நிலையை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க. பாட்டி சொல்கிறாங்க, மனோஜ் மட்டும் தெரிஞ்சிட்டானா அந்த குடும்பம் நல்லா வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அவன் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு தான் இருக்கான் த, நீங்கள் வந்து எப்படியாவது உங்கள் பையன்கிட்ட பேசி அந்த கடைச்சாவி வாங்கி கொடுங்க, அவன் பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. இன்னும் அந்த கடையை வாங்கி கொடுக்கறத தான் முயற்சியில் இருக்கேன்னு. இந்த கடை வந்து பொதுவில் தான் இருக்கும், ஏன்னா அது ஆரம்பிக்கப்பட்ட பணம் வந்து என் பையனுடைய பணம், என் பையனோட உழைப்பு, அதை வந்து உன் மகன் மனோஜ் வந்து இப்படி பண்ணாம்னா எப்படி ஏற்றுப்பான்? அது சரி வராது. முத்து பெரிய கோபக்காரன், இந்த விஷயத்தில் இவ்வளோ நிதானமாக இருந்திருக்கான்னு அவனை தான் நம்ம பாராட்டணும். என் பேத்தி வந்து அவனை கோவப்பட விடாமல் அவனை வந்து நிதானமாக வச்சுருக்கா, இல்லைன்னா நடக்கதே வேறு. இன்றைக்கி என்ன நிலைமை ஆகிருக்கும் உனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. மனோஜ் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பான். இன்றைக்கி அவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கான்னா முத்து கோவப்படாமல் இருக்கதான் காரணம் அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை, அதுக்காக என் பையன் இந்த வீட்டுக்கே வரலன்னா என்னால் அப்படி தான் சாப்பிட முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ பட்னியாக கடை, உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னா அங்கே போய் இரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு பொண்டிக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ இல்லாமல் வீடு மாதிரியே தெரிலடா, நீ பேசாமல் வீட்டுக்கே வந்துடுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, முத்து வேறு அப்பாட்ட இல்லாத முள்ளதான் சொல்லியிருப்பான், விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹின்ட்ட பொண்ணை கொடுறா அப்படிங்கிறாங்க. அம்மா நீனும் வீட்டுக்கு வரலாம்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, மனோஜ் வந்து எடுக்காமே எடுத்தேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ஸ்ருதியம்மா ஏதோ வேண்டாது சொல்லுறதெல்லாம் நமக்கு தெரில, ஆனால் மனோஜ் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாமா, அப்படி எதுவும் பண்ணாலும் என்கிட்ட சொல்லாமல் பண்ணவே மாட்டாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி, உங்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள் பையன் எதுவும் பண்ண மாட்டார், என்கிட்ட கூட சொல்லாமல் இருப்பார், உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவார், உண்மையிலே எடுத்துக்க மாட்டார் அப்படிங்க. எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படியாவது இந்த வீட்டுக்கு வரணுமா, அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க, அங்கிள்கிட்ட பேசுங்க, முத்துகிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. என் தலை விதியுமா அந்த முத்து மீனாட்டெலாம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைகிட்ட பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கிராமத்துக்கு கிளம்புறேன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இங்கே நடந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், அங்கே போய் தனியாக இருந்தீங்கன்னா மேலும் நீங்கள் கஷ்டப்படுவீங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அண்ணாமலை, ஆனால் விவசாய வேலை அப்படி இப்படி கிடக்கு, என்ன விவசாய வேலையை பார்க்கேன், அந்த சுருதி வீட்டில் ஒரு 50 பவுன் நகையை வந்துட்டு நம்ம கொடுக்கணும்ல, அதையும் நான் என்னென்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இல்லைனா நான் யார்கிட்டயாவது கடன் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நான் இருக்கும்போது என் பையன் யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம், 50 பவுன் தானே, நம்ம பூர்வீக நகை தான் இருக்குது, பிறகு என்ன, நான் ரெடி பண்ணி என் அம்மாட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக முத்து வந்து ஊரில் கொண்டு கொடுத்தாங்க. டேய் முத்து 2 நாள் இருந்துட்டு போடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, வீட்டில் இருக்க நிலமையில நாங்கள் இருந்தால் சரி இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, இதே மாதிரி கோவப்படாமல் நிதானமாக இரு சரியா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொன்ன பாட்டி பழைய நகையெல்லாம் கொண்டு ஆசாட்டை கொண்டு கொடுத்து புது நகையை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு நகையோட நேராக வீட்டுக்கு வராங்க. என்னம்மா திடீர்னு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் நம்மளை 50 பவுன் நகையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டே ரவி, சுதி அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க சுருதி. எல்லோரும் கிளம்புங்க, சுருதி வீட்டில் போய் அந்த 50 பவுன் நகையை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் வேண்டாம், எங்கள் வீட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் வீட்டில் எதிர்பார்க்காங்களா எதிர்பார்க்கலையோ, ஆனால் நம்ம வந்து அவங்க நகையை கொடுக்க வேண்டிய நம்ம கடமை,
நீ இப்போ வந்து அண்ணாமலையோட மருமக, அண்ணாமலை மானத்தை காப்பாற்ற வேண்டியது, இந்த குடும்பத்தை மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பாகவும் இருக்குது. நான் வந்து 50 பவுன் நகையை ஒன்று கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லி நேராக போகிறாங்க. 2, 3 கார் வீட்டு முன்னாடி வாசல் நின்றோடனே உள்ள விட முடியாது, வைக்க முடியாது வாட்ச்மேன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் காரை விட்டு சுருதி இறங்கினோன்னே, அம்மா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு காரை உள்ளே விடுறாங்க. உடனே அம்மா சுதியம்மா வந்திருக்காங்க. சுதி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அம்மா வாசுதேவன் சுதா அவங்க வீட்டுக்குள்ளேயே வராங்க. அப்போ அண்ணாமலை வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. இதை பார்த்தோன்னா வாசுதேவன் சரியான கடுப்பாகுது. இங்கே எதுக்கு இந்த பிச்சைக்கார நாய்கள் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறாங்க, உங்களை பார்க்க வரல, எங்கள் வீட்டில் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள் வீட்டில் நகையை கவரிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட குடும்பத்தில் நாங்கள் ஆள் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் நகை எடுத்திருக்கான்னா கூட எங்கள் உள் வீட்டு நகையை தான் எடுத்திருக்காங்க என் பையன் மூத்தவன். ஆனால் அடுத்தவங்க நகை எடுக்கிற அளவுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்துட்டு உங்கள் 50 பவுன் நகையை கொடுக்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, இந்த 50 பவுனை நீ வந்து தங்கமாக கொடுக்குறது கொண்ட வழி இருக்கா? அது போக இதுவும் கவரிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் கேட்குறாங்க. வாசுதேவன் மரியாதையை பேசுங்க, இது ஒரு ஆசாரிட்டு கூட்டம்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, ஏங்க இது வந்து தங்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் வேணால் ஒரு ஆசாரி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரி வர சொல்கிறாங்க. ஆசாரி வர சொல்லி செக் பண்ணுறாங்கம்மா, 100% தங்கம் உண்மையான தங்கம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன் சுதா அந்த நகையை வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. வாசுதேவன், இல்லைங்க அவங்க வந்து இந்த 50 பவுன் நகையை வந்து இந்த ரோகிணி புள்ள போட்டது எல்லாத்தையும் வாங்கி தான் இது பண்ணியிருப்பாங்க. என்ன அவங்களுக்கு வந்து பண்ண தான் செய்யணும். அந்த விஜயா என்னெல்லாம் வாய் பேசினா அச்சா அப்படிங்கிறாங்க. சுதா, நீ இந்த நகையை நீ வாங்கிடக்கூடாது, ரிட்டன் கொடுத்துருக்கணும். ரிட்டன் கொடுத்து சுருதி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நீ பண்ணியிருக்கணும். அவங்க என்னமோ நம்மளை பெரிய பாஷா மாதிரி வந்து நகையை கொடுத்துட்டு என்ன நம்ம வீட்டு வந்து அசிங்கப்படுத்த போகிறான், நீயும் நகையை வாங்கி வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த நகையை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சரியாக பண்ணல, இது கவரிங்னு சொன்னால் அடுத்தாப்புல 50 பவுனை அவங்க ரெடி பண்ணி வரட்டும், அசிங்கப்படட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் ரொம்ப இதாக செஞ்சிட்டீங்க, எங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து ஆளாக்குனது மட்டும் இல்லாமல் என் மானத்தையே அந்த வாசுதேவன்கிட்ட காப்பாற்றிட்டேங்கம்மா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுதா ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து, சம்மந்தி நீங்கள் கொடுத்துட்டு போன நகை வந்து 50 பவுனில் வந்து 20 பவுன் தான் நல்ல நகையாக இருக்குது, மீதியெல்லாம் கவரிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நாங்கள் கொடுக்கும்போது தங்கமாக இருந்துச்சு, இப்போ எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியலை, இங்கே வந்த ஆசாரியுமே வந்து செக் பண்ணி பார்த்த நகையை வந்து கம்மியாக தான் பார்த்துருக்காங்க, மீதி நகையை பார்க்கல, மீதி நகையை பார்க்கும்போது தான் அவங்க லட்சணம் தெரியுது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஃபோனை வாங்கி, சுதாங்க பாரு, மரியாதையை பேசு, உங்களை மாதிரி ஏமாற்றிட்டு இருக்க ஆள் நாங்கள் இல்லை, நீங்கள் பணம் இருக்கலாம் அவங்கக்கிட்ட, ஆனால் உங்கள் தும்புரை எங்ககிட்ட இல்லை, என் பேரன் தும்புரை காட்டினா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேச பார்த்தோன்னே சுருதி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என்னம்மா எங்களை பார்க்க எப்படி தெரியுது, 50 பவுன் நகை தரும்போது நல்ல நகை தான் தந்தாங்க, அப்போ நீ வந்து இங்கே வீட்டில் ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் நீ தான் வந்து கவரிங் நகைன்னு சொல்ல வச்சியாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. என்னடி நீனே இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேச வேண்டியதாக இருக்குது, நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக எங்கள் பாட்டி தந்த நகை வந்து தங்க நகை வீட்டுக்கு வந்திருக்கணும் சரியா, நீ வந்து எந்த கடையில் வந்து கவரிங் செக் பண்ணி அந்த கடைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பேசணுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க சுதா. அங்கிள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ நம்ம பாட்டி கொடுத்த நகை வந்து ஒரிஜினல் நகை தான், அதை வாங்கிட்டு வந்துடுறேன், ஆனால் ஏன் நகையே காணாமல் போயிருக்க வாய்ப்பு இல்லை, எங்கள் அம்மா தான் என்ன பிரிக்கணும்னு ஏதோ வேண்டாதே சொல்கிறாங்க, அவங்க பேச வச்சு பார்க்கும்போது தெரியுது, அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க, நகையை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுற்றி வீட்டுக்கு போகிறாங்க. தாட்பூட் தஞ்சாவூருங்கிறாங்க சுதாட்ட. சுதா உடனே நகையை கொடுத்துட்றாங்க, வேணும்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நகை வந்து எதுவுமே இது பண்ணி போகலை, வீட்டில் பார்த்தேன், அது எல்லாம் கவரிங்கில் ஒரிஜினல் தான், எங்கள் அம்மா தான் வேண்டாதே சொல்லியிருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம சம்மந்தி தான் இப்படி பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க, மனோஜ் மேலே எந்த தப்பு இல்லை, மனோஜ் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சம்மந்தி பண்ணது தப்பு, அவங்க பண்ணது இதாக இருக்கலாம் ரைட்டு, ஆனால் மீனா நகையை விற்றது தப்பு தானே, ஏன் பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க மாமனார் பண்ணணும்னு சொல்லிட்டு கடை ஆரம்பிச்சது தப்பு தானே, இப்பேற்பட்டவனை வீட்டில் விட்டால் நாளைக்கு வேறு ஏதாவது செய்ய மாட்டாங்க, என்ன நிச்சயம், இன்றைக்கி மீனா நகையை விற்றவன் நாளைக்கு நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் செயினையும் கலந்துட்டு போய் விற்க தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. நீ என்றைக்கினாலும் மனோஜுக்கு கேரண்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிற, ஆனால் நீ என்ன சொன்னாலும் அவன் அதை தவிர்த்து போட்டு இது செய்ய தான் போகிறான் சரியா, இந்த வீட்டை மதிக்கிற மாதிரி அவன் என்றைக்கு இருக்கானோ அன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க விஜயா. மனோஜ் இங்கே பாரு, உங்கள் அப்பா ரொம்பவே கோவத்தில் இருக்கார், இப்போ வரைக்கும் நீ வீட்டில் எடுப்பாரான்னு தெரியலை, நீ உங்கள் அப்பா மதிக்கிற மாதிரி நல்ல ஒரு வேலையை தேடு, ரோகிணியும் வந்துட்டு நல்ல வேலையை தேட சொல்லு, அவள் தான் படிச்சிருக்காள, சீக்கிரம் அவங்க அப்பா எப்போ வெளில வராரு அப்படிங்கிறத பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து பேசி ஏதாவது சொத்து பற்றி ஏதாவது வாங்கடா, வாங்கி முன்னாடி பெரிய ஆளாவாடா, பெரிய ஆளானா ஆட்டோமேட்டிக்காக அப்பாவை நீ பார்க்க வந்துடுவார்,
இந்த முத்து வந்து வாயை பொளந்துட்டு வந்துடுவான், இந்த குடும்பமும் பின்னாடி வந்துடும்டா. அதனால் வந்து சீக்கிரம் ஒன்று வேலைக்கு போ, இல்லைன்னா மாமனார் வச்சு ஏதாவது பண்ண பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் நடக்க ரொம்ப நாள் ஆகும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் சாப்பாட்டு கூட என்ன செய்யணும்னு தெரில. ரோஹிணி வேறு பார்லர் விற்றுட்டா அப்படிங்கிறாங்க. பார்லரில் வேலை பார்த்து அதில் என்ன சம்பளம் கிடச்சிரும், அதை வச்சு எப்படி சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரிலம்மா, ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ கூட வித்யா வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வித்யா உழைப்பில் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ தான் 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டா, அதை வச்சு ஏதாவது வேலை பாருடா அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் எனக்கு வேலை தரதுக்கு ஆள் இல்லைம்மா, நான் வந்து பெரிய பெரிய வெளிநாட்டில் தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற. டேய் முட்டாள், இந்தியாவில் எவ்வளோ பேர் நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய வேலை பார்க்குறாங்க, நீ மட்டும் தான் 4 டிகிரி படிச்சிருக்க, வேறு யாருமே 4 டிகிரி படிக்கலையா? ஒழுங்கு மரியாதை நல்ல வேலையை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு கௌரவமாக இருக்கிற மாதிரி பாரு. அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஒரு காலமும் இந்த வீட்டுக்குள்ளே நீ வர முடியாது. அவங்க அப்பாவே சம்மதிச்சாலும் இந்த முத்து மீனா வந்து வீட்டில் ஒன்று அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா அந்த வீட்டில் எனக்கு ஒரு பங்கு தானே அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், என்னையே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ நினச்சிட்ருக்கேன், வீட்டில் உனக்கு ஒரு பங்கா? நீ சொல்லுறது மட்டும் உங்கள் அப்பாவோ முத்துக்கோ கேட்டுச்சுன்னு அவ்வளோதான், தொலைச்சி கட்டிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையாக ஒரு நல்ல வேலையை தேடு, நல்ல வேலையை தேடி உங்கள் அப்பாவுக்கு ஒரு பேரும் புகழ உருவாக்குனா தான் உங்கள் பையன் நல்லா வேலை பார்க்காரு, நல்ல மரியாதையோடு இருக்கார், அவர் வீட்டில் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவேன், எனக்கு வேண்டிய பார்வதியும் சொல்லுவேன். ஊரில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, அப்போ தானே நல்லது, நீ பேசாமல் ஏதாவது வேலையை தேடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் படுத்து கிடந்து யோசனை பண்ணி பார்க்காரு, நம்மளுக்கு ஏன் வேலை தர போகிறான், நம்ம ஹோட்டலில் தான் போய் வேலைக்கு சேர்ந்தோம், அந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப தோரணையாக சொல்லிட்டேன். இப்போ அவர்கிட்ட போய் கேட்டாலும் நீ சப்ளையர் கூட லாய்க்கு கிடையாது, அதனால் வந்து கிளம்பிடு அப்படின்னு தானே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.